கடந்த ஆண்டு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரி சேதுராயனின் கொலை வழக்கு 1 வருடமாகியும் முடிவுக்கு வர இயலாததால் காவல்துறையினர் குழப்பத்திற்குள்ளாகியுள்ளனர். உண்மையை சொல்றா, யாரா கொலை பண்ணது? போலீஸ்காரங்களே போய் சொல்றியா? என்ன தம்பி, என்ன முடிவு எடுத்திருக்க? சார், இங்க என்ன நடக்குன்னு புரியல சார். ஆனா ரொம்ப அடிக்கிறாங்க, வலிக்குது, தாங்க முடியல சார். சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல சார், நம்புங்க சார். சரி, உண்மையில நான் கை வைக்க மாட்டோம். ஆனா ஒரு சின்ன டீல். உன் முன்னாடி இருக்க இந்த கார்ட்ஸ், அதை வச்சு ஒரு சின்ன கேம் ஆடும். அதுல நீ ஜெயிச்சிட்டா நான் உன்னை சுதந்திரமா போட்டுறேன். ஆனா நான் ஜெயிச்சிட்டா உன் உயிர் என் கை. அதுக்கப்புறம் நான் சொன்னதை மட்டும்தான் நீ செய்யணும். சார் என்ன சார் இது? நான் எதுக்கு சார் நீங்க சொல்றது கேட்கணும்? நான் அதான் எந்த தப்பும் பண்ணல சார். கொலை பண்ணப்பட்டது ஒரு இன்ஸ்பெக்டர். கொலை பண்ண சீன்ல இருந்து உன் மொபைல் போன் நாங்க ரிகவர் பண்ணிருக்கோம். கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தி கொண்டு 18 இடத்துல உன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பதிஞ்சிருக்கு. நீ இப்ப இருக்க சூழ்நிலையில அந்த ஆண்டவனை நினைச்சா கூட உன்னை காப்பாற்ற முடியும். ஃபிங்கர் பிரிண்ட்ஸா? சார் சத்தியமா இதுல எதுவும் தப்பு நடந்திருக்கு சார். நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன் சார். ஆனா என்ன நடந்து மட்டுமா சொல்லுங்க சார். என்ன நடந்ததா? சேது, இன்ஸ்பெக்டர் சேதுராய் என்னோட நெருங்கிய நண்பன். போன மாசம் சிவராத்திரி அன்னைக்கு அவரோட ஒய்ஃபோட வந்துட்டு இருந்தப்போ அங்க யாரையோ சந்திச்சிருக்காரு. போ. அதுக்கப்புறம் நடந்த சேஸ்ல அவர் உடம்புல 7 இடத்துல ஏதோ பகைய மனசுல வச்சு பண்ண மாதிரி கத்தியாலே கொடூரமான முறையில கொலை பண்ணப்பட்டிருக்காரு. இந்த கேஸ்ல தான் உன்னை இங்க முதல் சஸ்பெக்டா கூட்டிட்டு வந்திருக்கோம். சார், சிவராத்திரி கொலை நடந்து முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல சார். அந்த நாள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு சார். அது என் ஃப்ரெண்டோட பர்த்டே. அன்னைக்கு நான் காலையிலேயே போஸ்ட் ஆஃபீஸ் கிளம்பி போனேன் சார். அங்க இருக்கவங்க கூட எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். அங்க போய் கேட்டு பாத்தீங்கன்னா என்னை பத்தி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் காலேஜ் போனேன் சார். அங்க 4 o'clock வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவனை பார்க்கறதுக்காக போனேன் சார். அங்க நைட்டு ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில தான் சார் கிளம்பி வந்தேன். இங்கதான் போய் நீங்க விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் கிடைச்சிடும் சார். நான் சொல்றேன் சார், இந்த கொலை அதானே தெரியும். ஆனா நாளைக்கே போலீஸ் உன் காலேஜுக்கு போய் விசாரிச்சாங்கன்னா இந்த டேட்ல நீ காலேஜுக்கே வரலன்னு தெரிய வரும். அப்புறம் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அங்க போய் கேட்டா உனக்கு யாருன்னே தெரியல, அவங்க வாழ்க்கையில உன்னைய பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீ ஏதோ சொன்னியே உன் ஃப்ரெண்டு வீடு, அங்க போய் கேட்டா உன் ஃப்ரெண்டு அவன் ஃபேமிலியோட 2 மாசத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு போயிட்டாங்கன்னு அங்க இருக்க வாட்ச்மேன் சொல்லு. இப்போ ப்ரூஃப்காக எங்க போ சார்? எதுவும் புரியல சார். டேய், இன்ஸ்பெக்டர் சேதுராயனை கொலை பண்ணது, உன்னை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்குது எல்லாமே நான் தான்டா. இட் வாஸ் ஆல் பார்ட் ஆஃப் மை பிளான். எப்படி நீ நாளைக்கு ஜெயிலுக்கு போயிடுவ, அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த உலகத்துல நல்லவங்க நல்லா வாழ்றதை விட நல்லவன் மாறி நடிக்க தெரிஞ்சவன் தான்டா நல்லா வாழ்றான். சார் சார் நான் போயிடுறேன் சார். வேணாம் சார், வேணாம் சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். வேணாம் சார், வேணாம் சார், நான் போயிடுறேன் சார். என்னடா சிரிக்கிற? அவசரப்பட்டு உண்மையை ஒத்துக்கிட்டீங்களே, இப்போ உங்களை யார் சார் காப்பாத்துவா?
என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? உன்னை பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்த லொக்கேஷன்டா அது. நம்ம இங்க இருக்கோன்னு ஒரு புழு பூச்சி கூட தெரியாது. இப்ப நான் சொன்னதுக்கும் எந்த ப்ரூஃபும் கிடையாது. நம்ம இங்க வர்றதுக்கு முன்னாடி கேமரா ரெக்கார்டிங் டிவைசஸ் எதுவுமே இல்லைன்னு தரவை அனலைஸ் பண்ணி தான்டா உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். So don't waste my time with your bullshit. சார் நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வரல, நான் தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் விடுங்க. ரூம் அனலைஸ் பண்ணீங்களே, இந்த கிளாக் உங்க கண்ணுக்கு தெரியலையா? அந்த கிளாக் கடந்த 40 நிமிஷமா ஒரே டைம் தான் சார் காட்டிட்டு இருக்கு. அப்புறம் ஏதோ பிளான்லாம் போட்டு என்ன கூட்டு வந்தேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் நல்லா தான் யோசிச்சிங்க. ஆனா என் பேர் என்னன்னு ஞாபகம் இருக்கா? உன் பேரு? உன் பேர் சார் உங்களுக்கு என் பேரே தெரியல, ஆனா உங்களை பத்தி ஒரு சின்ன தப்பு கூட இல்லாம என்னால கரெக்டா சொல்ல முடியும். ஏன்னா நீங்க நல்ல ஒரு மாதிரி நடிச்சீங்க, ஆனா உங்களை விட நல்லா நடிக்க தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டியாடா ராகவ். சேது நீயா? கோவில் பிரெயின் வேவ்ஸை எலக்ட்ரிக் வேவ்ஸை மாற்றக்கூடிய ஒரு மிராக்கிள் ட்ரக். மெடிக்கல் ஹிஸ்டரியில பல விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்க முடியாத இந்த விஷயத்த நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்கு என்னோட பாராட்டுகள். சார் சப்ஜெக்ட் ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு, அடுத்த டோஸ் கொடுத்துடலாமா? ஷோர், ஓகே. பட் சேதுவ அவரோட ஃப்ரெண்ட் ராகவனே சுட்டு கொலை பண்ணியிருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே போட்டி போட்ட இந்த கேஸை நீங்க இந்த ட்ரக்கை வச்சு ஒரு கதை மாதிரி உருவாக்கி இன்ஸ்பெக்டர் ராகவோட மைண்டே மேனிபுலேட் பண்ணி உண்மையை சொல்ல வச்சிங்களே. ட்ரூலி யூ ஆர் பிரில்லியன்ட். இந்த பொய்யை நீங்க ஓடியா சார் நம்புறீங்க? புரியல சார். ராகவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் நான் எக்ஸாமின் பண்ணேன் சார். அவருக்கு 2 வருஷம் முன்னாடி நடந்த நீட் ட்ரான்ஸ்ஃபர்னால அவரால் யாரையும் ஓடி பிடிக்க முடியும். ஸோ கண்டிப்பா அவரால் இந்த கொலை பண்ணிருக்க முடியாது. என்ன சொல்ல வரீங்க? வேற யாரும் அப்ப கொலை பண்ணிருப்பா? அதான் 2 நிமிஷம் முன்னாடி உங்க வாயாலே சொன்னீங்களே. புரியல சார். சேதுவை கொலை பண்ணதும் இப்ப அந்த பழிய ராகவ் மேல போட போறதும் வேற யாரும் நீங்க தான் சார். வாட் த? என்ன தம்பி என்ன சொல்றேன்னு தெரிஞ்சா சொல்றியா? சார் கொலை நடந்தது ஒரு விஐபி குவார்டர்ஸ்ல சார். அங்க யார் செத்தாலும் பாடி சிபிஐக்கு மட்டும்தான் போகும். அதுவும் இல்லாம ராகு கூட அவரோட மைண்ட்ல சேது கத்தியால குத்தப்பட்டாருன்னு தான் சொன்னார். அப்படி இருக்கும்போது எப்படி சார் சேது சுட்டு கொலை பண்ணப்பட்டாரு உங்களுக்கு தெரிய வந்தது? சேதுவ அவரோட ஃப்ரெண்ட் ராகவனே சுட்டு கொலை பண்ணிருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க ப்ரொஃபஷனல் ஜெலசினால சேதுவ கொலை பண்ணீங்க. பண்ணதுக்கு அப்புறம் தடை எதுவும் இல்லாம இருக்க அவர் வைஃபையும் கொலை பண்ண தேடி போனீங்க. ஆனா நீங்க அவர் வைஃப் பாடியை ஹைட் பண்றதுக்குள்ள சேதுவோட பாடி சிபிஐ கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களாலையும் அவர் பாடியை ஹைட் பண்ண முடியல. இதுதான சார் நடந்தது. தேவா வேணாம் தேவா, விட்டுரு தேவா. தேவா ஓ, டிபார்ட்மெண்ட்ல பேர் லைட்டா நாங்கெல்லாம் பார்த்துட்டு பொத்திட்டு இருக்கணுமா? அறிவு கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட அது ஒரு பிரச்சனை தான்டா. இனிமேலாச்சும் குளத்துக்குள்ளார காலை விடுறதுக்கு முன்னாடி அதோட ஆழம் எவ்வளவுன்னு யோசிச்சுட்டு காலை விடு.
சார் நான் யோசிக்கிறது இருக்கட்டும், என் பேர் என்னன்னு யோசிச்சீங்களா? காவல்துறையினரால் கூட கண்டுபிடிக்க முடியாத இன்ஸ்பெக்டர் சேதுராயனின் கொலை வழக்கை ஒரு கல்லூரி மாணவன் தன் புதிய கண்டுபிடிப்பான கூவை என்னும் ரசாயனத்தை பயன்படுத்தி கண்டுபிடித்தார். இக்கண்டுபிடிப்பானது அறிவியல் உலகையே வியப்புக்குள்ளாக்கியது. Everybody go. Just crazy. I think I'm just crazy.